ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் பால் கறி. இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கறி உண்டு. எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட்டாக அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி சைஸில் வெட்டியிருக்கிறேன். அதை சட்டியில் போட்டுட்டு இப்போ இதில் கருவேப்பிலை ரம்பை ஒரு வெங்காயத்தை வெட்டி எடுத்திருக்கிறேன். இதோடவே 4 பச்சை கொச்சிக்காய், ஒரு தக்காளி சேர்த்திருக்கிறேன். விரும்பினா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல. மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்திருக்கிறேன். இதோடு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மிளகாய் தூள் சேர்த்துக்குறையிலும், இன்னும் உங்களுக்கு ஏதாவது கரம் மசாலா அப்படி சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் எதுவுமே செய்யலை, பால் கறி தானே, அதனால் இது மட்டும் போதும். கொஞ்சமாக மிளகுத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திருக்கிறேன். இப்போ இது வேவுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் மிச்ச நேரம் வேவ தேவையில்லைன்னா அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லாவே கலந்ததுக்கு போகிறோம். ஒரு மூடியால் மூடி அப்படியே வேக வச்சுருங்க. இந்த மாதிரி அளவில் கத்திரிக்காய் வெந்து தண்ணி எல்லாமே வற்றினதுக்கு போகிறோம். நல்ல திக்கான தேங்காய் பால் இருக்கேன்னா அதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கொண்டேன்னா எப்படி ஆக்கினாலுமே டேஸ்ட்டாக வர ஒரு மரக்கறின்னா அது கத்திரிக்காய் தான். பிரியாணி கத்திரிக்காய், கத்திரிக்காய் பால் கறி, கத்திரிக்காய் வறுவல், பொரியல் எது செஞ்சாலுமே அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அதோடவே தேங்காய் பாலும் சேரக்கொள்ள அது டேஸ்ட் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ நல்லா இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கறி அப்படியே லேசாக கொதிக்கட்டும். அதுக்கிடையில் கறிக்கான தாளிப்பை நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இல்லைன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்திருக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கு பிறகு சீரகம் சேர்த்திருக்கிறேன். இப்போ இல்லை வெங்காயம், கருவேப்பிலை ரம்பை, காஞ்ச கொச்சிக்காய் மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் கறியிலேயே நிறைய வெள்ளைப்பூடு சேர்த்துட்டேன், அதனால் இல்லை சேர்க்கல. இல்லை உங்களுக்கு வெள்ளைப்பூடு தேவைன்னா 2 பல்லு வெள்ளைப்பூடை இடித்து சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின இந்த தாளிப்பை அப்படியே கொதிச்சு கொண்டிருக்கிற கறியில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. தாளிப்பையும் சேர்த்து நல்லாவே கலந்தெடுத்திங்கன்னா டேஸ்ட்டான கத்திரிக்காய் பால் கறி ரெடி. இந்த கறி வந்து நாங்கள் திக்கான தேங்காய் பால் சேர்க்குறனால லேசான ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் எப்போ ஆக்குங்கண்டா, நீங்கள் நல்ல உரப்பாக சிக்கன், மட்டன், பீஃப் ஏதாவது உரப்பாக ஆக்குவீங்கன்னா அந்த அன்றைக்கு இந்த கறியை தொன்னைக்கறியாக செஞ்சு பாருங்கள். உங்களோட லஞ்சே அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.